ஹாய், திஸ் டாக்டர். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் டி குறைபாடு வந்து போனை மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணுமா? இல்ல மத்த ப்ராப்ளமும் உங்களுக்கு குடுக்குமா? அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கோங்க. விட்டமின் டி கம்மியா இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய எலும்பு தான் பாதிக்க ஆரம்பிக்கும். இந்த போன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்பவுமே ஒரு மாதிரி பெயின் இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். எல்லா எலும்புமே ஒரு மாதிரி டயர்ட் ஃபீலிங்கா, எப்பவும் வந்து ஒரு மாதிரி வலி இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். கால்ல கிராம்ப்ஸ் வர ஆரம்பிக்கும். அதாவது கண்ட கால் பிடிக்குதுன்றாங்க இல்லையா? அந்த மாதிரி கிராம்ப்ஸ் வர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து கீழே விழுந்து தான் ஃப்ராக்சர் ஆகணும்னு இல்லை. போன் வந்து விட்டமின் டி கம்மியா இருக்குன்னா ஈஸியா ப்ரோன் டு ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃப்ராக்சர் வந்து ஈஸியா ஆகிற மாதிரி கண்டிஷன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இந்த விட்டமின் டி குறைபாடு போனை கட்டாயம் ஃபர்ஸ்ட் பாதிக்க ஆரம்பிக்கும். அண்ட் அதே மாதிரி நைட்டு வந்து தூங்கி காத்தால ஏந்திரிக்கிறச்ச பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாமே வந்து அடிச்சு போட்ட மாதிரி ஒரு மஸ்குலர் பெயின் இருக்கும். அதுவுமே வந்து உங்களுக்கு விட்டமின் டி குறைபாடு தான். ஸோ எலும்பு இல்லாமல் நம்மளுடைய தசைகளையுமே வந்து அது இன்வால்வ் பண்ணுது. அதே மாதிரி மூட் ஸ்விங் எப்போ வந்து ஒரு மாதிரி டென்ஷனாக பதட்டமாக ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கும் விட்டமின் டி சம்மந்தப்பட்டிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மற்ற ஆர்கன்ஸ் லிவராக இருக்கட்டும், கிட்னியாக இருக்கட்டும், அதில் இருக்க சில என்சைம்ஸ் வந்து ஓரியன்டாகவுமே சில ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு இந்த விட்டமின் டி கம்மியாக இருந்துச்சுன்னா காட்ட ஆரம்பிக்கும். ஸோ விட்டமின் டி போனுக்கு மட்டுமே கிடையாது, மற்ற ஆர்கன்ஸு, மூட் ஸ்விங்கு எல்லா ஆர்கனையுமே வந்து உங்களுக்கு இன்வால்வ் பண்ண தான் செய்யும். அதனால விட்டமின் டி வந்து கட்டாயம் நார்மலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி வந்து 40+ வந்து விட்டமின் டி கம்மியாக இருக்கும். இப்போ எல்லாருக்குமே வந்து 30+லேயே வந்து உங்களுக்கு விட்டமின் டி குறைபாடு வர மாதிரி இருக்கு. மோஸ்ட்டாக இந்த போன் பெயின்லாம் இருக்கு அப்படின்னா நீங்கள் நார்மலாகவே ஒரு 30+லேயே வந்து போயிட்டு விட்டமின் டி செக் பண்ணிக்கோங்க. கால்சியம் மட்டுமே நார்மலாக இருந்தால் போதாது, விட்டமின் டி கட்டாயம் தேவை. ஸோ விட்டமின் டி செக் பண்ணி பாருங்க. அது கம்மியாக இருக்கு அப்படின்னா விட்டமின் டி சப்ளிமெண்ட்டை உடனே ஸ்டார்ட் பண்ணுறதா உங்களுக்கு நல்லது. ஸோ விட்டமின் டி சப்ளிமெண்ட்டை நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து 3 months கண்டினியூஸாக எடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து மந்த்லி ட்வைஸ் ஆக்குங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படியே படிப்படியாக நம்ம குறைச்சிக்கிட்டு போயிடலாம். விட்டமின் டி சப்ளிமெண்ட்டு உங்களுக்கு என்ன எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விட்டமின் டி சப்ளிமெண்ட் இருக்குது. பட் எல்லாமே நீங்களாக வந்து செல்ஃப் மெடிக்கேஷன் எடுக்காமல் நியர்பை டாக்டரை போய் பார்த்துட்டு உங்களுக்கு விட்டமின் டி கம்மியாக இருக்கான்றதை லேப் டெஸ்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற விட்டமின் டி சப்ளிமெண்ட் எடுங்க. பட் கட்டாயம் எல்லாரும் விட்டமின் டி சப்ளிமெண்ட் எடுக்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அதனால விட்டமின் டி தானே கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. அது எல்லா வழியிலுமே நமக்கு பாதிப்பை கொடுக்கும். அதனால விட்டமின் டி வந்து சப்ளிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. தேங்க்யூ.